இத்தனை காலம் நாம் பண்ணின பாபத்துக்கு இதுக்கு நமக்கு நரக அனுபவம் உண்டு அப்படின்னு நரக அனுபவத்துக்காக நரகத்துக்கு போய் என்னென்ன கஷ்டப்படுவோமோன்னு ஒரு பயம் வந்து ஏற்பட்டு பீதி, அந்த பயத்துக்கு அஞ்சி நம்ம இதுக்கு என்ன உபாயம் பண்ணலாம்னு யோசிக்கக்கூடிய புத்தியை நமக்கு ஆச்சாரியால் கொடுக்குறார். அதை யோசித்த அந்த ஜீவன் என்ன ஆச்சாரியோடைய அனுகிரகத்தினால பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணணுங்கிற ஒரு புத்தி ஏற்படுறது. அதனால் பிரசாதனம்னு சொல்கிறது அஞ்சாவது. பெருமாள் இடத்துல நாம் சரணாகதி பண்ணிவிட்டோம்னா அது வரைக்கும் நாம் முயல வேண்டிய விஷயங்கள். ஆறாவது படியிலேருந்து பெருமாள் இந்த சரீரத்திலேருந்து எந்த சமயத்தில் இந்த ஜீவனை அழைச்சிட்டு போகணுமோ அவன் அழைச்சிட்டு போகிறான். எந்த மார்க்கத்தில் சரணாகதி பண்ணவாளுக்கு எந்த மார்க்கம் ஒன்று உண்டோ அர்ச்சராதி மார்க்கம்னு அந்த அர்ச்சராதி மார்க்கத்தில் நம்மளை சேர்த்து விடுறான். கூடவே வந்து அழைச்சிட்டு போகிறான். அந்தந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதனால் இப்படி பலவிதமான இடத்துல அழைச்சிட்டு போகிறான் அர்ச்சராதி மார்க்கம். அதுக்கப்புறமா எட்டாவது சொல்கிறதே சீவைகுண்டத்துக்குள்ளே நுழையிறது, திவ்ய தேச பிராப்தி அப்படின்னு சொல்கிறது. ஒன்பதாவது சொல்லும் பொழுது அந்த பரமபதத்தில் ஆதிசேஷ தல்பத்தில் இருக்கக்கூடியதான எம்பெருமான அடைஞ்சி அவனிடத்துல கைங்கரியம் பண்ணுறது அப்படிங்கிறதான ஒரு உயர்வான ஒரு பிராப்தி. அப்புறம் அங்கேருந்து நம்ம வரணும்னு நினைக்க போகிறது இல்லை. நாம் அந்த எண்ணம் நமக்கு தோணவும் தோணாது. அதைத்தான் எம்பெருமானா நச்ச புனராவர்த்ததே அப்படின்னு புனராவர்த்தி இல்லாத ஒரு உலகத்தில் நாம் பரமபதத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு பிராப்தியை, ஒரு வழியை நமக்கு ஆச்சாரியால் கொடுக்குறா. இந்த ஜீவனுக்கு ஒரு நல்ல தெளிவான ஞானத்தை கொடுக்கணுமே அப்படின்னு நினச்ச பகவான் இவன் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கான்னு பார்க்கும் பொழுது எதுவும் புண்ணியமே ஒரு புண்ணியம் கூட இவன் பண்ணாததுனால உடனே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், இவனை வேறு விஷயங்களில், அதாவது போனவாட்டி எல்லாம் அனுபவித்தோம், அஜ்ஞாத சுகிருதம், தெரியாமல் ஏதோ ஒரு காரியம் பண்ணுறது, அதுக்கு பெருமாள் புண்ணிய பலனை கொடுக்குறார். யாதிர்ச்சிக சுகிருதம், எதேர்ச்சியாக ஒன்று பண்ணுறது, அது நல்லதாக அமைஞ்சுடுறது, அது யாதிர்ச்சிக சுகிருதம். ஆனுசங்கிக சுகிருதம் அப்படின்னு ஒன்று. ஆனுசங்கிக சுகிருதம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒருத்தர் வேலையாக வெளியில் கிளம்பிச்சு யாரோ ஒரு பரம பாகவதால் வந்துவிட்டா அவளை பார்த்து கை கூப்புறது. ஆனால் பாகவதால்னு இவனுக்கு தெரியாது, எதேர்ச்சியாக கை கூப்பினான். ஆனால் பெருமாள் பாகவதால கை கூப்பினானே, என் பக்தனை கை கூப்பினானேன்னு பெருமாள் கிருபை பண்ணுறாராம், புண்ணிய பலனை கொடுக்குறாராம். பிராசங்கிக சுகிருதம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் யாருக்கோ ஒரு கல்யாணம் நடக்கிறதுனா அந்த கல்யாணத்துக்காக போனவன் யாரோ பெருமாள் சேவிக்க போகிறேன்னு பந்துக்கள் பேசிண்டா, ரங்கநாதனை சேவிக்கிறதுக்கு இன்றைக்கி ராத்திரி போகலாமான்னு. நானும் வரேன்னு போனால் பெருமாள் கணக்கில் எழுதும் பொழுது ஸ்ரீரங்கம் திவ்யதேச யாத்திரை வந்தான் அப்படின்னு பெருமாள் எழுதுகிறார், வசத்தியாக நினைக்கிறாராம். அப்படி ஒவ்வொரு பலன்னு சொல்கிறது. சாமானியம்னு ஒன்று. சாமானியம்னா ஏதோ ஒருத்தருக்கு தானம் பண்ணணும்னு அவனுக்கு தோணித்து, ஆனால் நல்ல தேசத்தில் நல்ல காலத்தில் நல்ல பரமோத்தமனான ஒரு ஸ்ரீவைஷ்ணவருக்கு தானம் பண்ணுறான் அப்படின்னு தானம் பண்ணுற மாதிரி அமையிறது. இவன் தானம் பண்ணிட்டான். பெருமாள் நினைக்கிற என் பக்தனுக்கு பரம பூஜ்யனான இவனுக்கு அவன் தானம் பண்ணினானேன்னு அந்த தானத்தை உயர்வாக கொண்டாடி அவனுக்கு புண்ணிய பலனை கொடுக்குறார். இதெல்லாம் கொடுத்து அவனுக்கு பெருமாள் மார்க்கு போட்டு புண்ணியம் பண்ணியிருக்கான், நிறையா பண்ணியிருக்கான், அவனுக்கு தெளிவான ஞானத்தை கொடுக்கணும்னு நினச்சேன். பெருமாள் முதல்ல அவனுக்கு என்ன கொடுக்குறாருன்னா அத்வேஷத்தை கொடுக்குறார். துவேஷம்னா விரோதிக்கிறது, அத்வேஷம்னா பெருமாளிடத்தில் விரோதம் இல்லாத தன்மை, அதை முதல்ல கொடுக்குறார். பெருமாள்னா ஆகா இப்பேற்பட்டவன் பெருமானா அவன் அப்படின்னா வெறுப்பில்லாமல் தன்மை இருந்ததானே கிட்டக்க நெருங்குவான் பெருமாள்கிட்ட. அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுத்து அவனுக்கு நல்ல சரீரம் நல்ல ஞானத்தை கொடுத்து அவனை கிட்டக்க அழைச்சிக்கிறார் புண்ணிய பலனால். அப்புறமா ஆபிமுக்கியம்னு ஒன்று, பெருமாளிடத்தில் விருப்பத்தை உண்டு பண்ணுறார். பெருமாளோட ஒரு சம்பந்தம், சத்சங்கத்தினால ஒரு சம்பந்தம் ஏற்படுறது. அதுக்கு பிறகு சாத்விகாருடைய சம்பாஷணம், பரம பாகவதார்த்தமானோட சம்பாஷணம் பேசுறது. ஏன்னா நல்லபடியாக பேசணும் இல்லையா? தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது அப்படின்னு கொண்டாடுறாரு ஆழ்வார்லாம். அதனால் எழுதுறதா இருந்தாலும் நாமநாமாவை எழுதுறது, இல்லை ஆழ்வாருடைய பாசுரங்கள் ஸ்ரீசூக்திகளுடைய அர்த்தத்தை எழுதுறது, அது மாதிரி வாசித்தும் கேட்டும் பகவத்குணத்தை கேட்கறது, வணங்கி வழிபட்டும் அப்படின்னா பெரியவாளை வணங்குறது, பெருமாளை வணங்குறது, பூஜித்தும் பெருமாளை பூஜிக்கிறது, போக்கினேன் போது அப்படி ஒரு பொழுது போக்கணுமே. அந்த மாதிரி பொழுது போக்கின்னு இருக்கக்கூடிய சதாத்மாக்கள் சத்குணம் நிறைந்தவர்களிடத்தில் பழகிறது. இந்த பழகிறதுனால சாத்வீக சம்பாஷணைன்னா பேசுறது. அந்த சம்பாஷணையினால என்ன தெரிஞ்சுக்கிறான்னா பெருமாளுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறான். இப்போ பெருமாள் எப்பேற்பட்டவன், பெருமாள் நாம எப்பேற்பட்டவர்,
அப்படிங்கிறத ஒரு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறான். அதை போன வாரம் நம்ம அனுபவித்தோம். அது பிள்ளையிலோ